இந்த எபிசோடில் நாம் ஸ்ரீகாந்த் உடையில இயக்கத்தில் 2023 வெளிவந்த தசரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கிராமத்து அரசியல்வாதியான ராஜசேகர் ஊரில் நடக்கும் தேர்தல்களில் வெற்றி பெற்று செல்வாக்குடன் இருக்கிறார். இங்கு உள்ள மக்கள் மதுதான் எல்லாமே என்ற நிலையில் இருக்காங்க. இதனால் மதுக்கடை முதலாளியான சாய்குமார் மீது மக்கள் அனைவருக்கும் பெரிய மரியாதை இருக்குது. இது ராஜசேகருக்கு பொறாமை ஏற்படுத்துது. இந்த நேரத்தில் அரசு மது ஒழிப்பு சட்டத்தின் கீழ் சாய்குமாரின் மதுக்கடையை மூடுது. அப்போது ராஜசேகர் தன் செல்வாக்கை பயன்படுத்தி மதுக்கடையை திறந்து அதற்கு முதலாளி ஆகிறாரு. இதன் மூலம் தன் நீண்ட நாள் இயக்கமான மக்களின் மரியாதையும் பெற்று விடுறாரு. இந்த நேரத்தில் அரசியல்வாதியான ராஜசேகர் இறந்து விடவே சமுத்திரகனி மற்றும் அவரது மகன் ஷைன் டாம் சாக்கோ இந்த மதுக்கடை உரிமையை பெற்று மக்கள் செல்வாக்குடன் நடத்தி வர்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கிராமத்து மக்கள் ஒருவரான நாணி சின்ன வயசுல இருந்து கீர்த்தி சுரேஷை காதலித்து வர்றாரு. இவரின் நண்பர் தீக்ஷித் ஷெட்டியும் கீர்த்தி சுரேஷை காதலிக்கவே நண்பனுக்கான தன் காதலை விட்டு கொடுத்து விட்டு மனதில் அந்த காதலுடன் வாழ்ந்து வர்றாரு நாணி. இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷிற்கு அவரது குடும்பத்தார் வேறு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்போது ஊரில் நடக்கும் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று மதுக்கடைக்கு கணக்காளரானால் உங்கள் பொண்ணை என் நண்பனுக்கு தருவீங்களா என்று நாணி கேட்க கீர்த்தி சுரேஷ் குடும்பத்தாரும் ஒப்புக்கொள்கிறாங்க. நாணி போட்டியில் வெற்றி பெற்றாரு. ஒரு கட்டத்தில் நாணி மற்றும் கிராம மக்களை போலீஸ் கைது செய்யுது. அப்போது சாய்குமார் இவர்களை காப்பாற்றவே நாணி அவர் தேர்தலில் வெற்றி பெற உதவுறாரு. இறுதியில் சாய்குமார் தேர்தல் வெற்றி பெற்று மதுக்கடையை திரும்ப பெற்றாரா, தீக்ஷித் ஷெட்டிக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் திருமணம் நடந்ததா என்பது படத்தோட மீறி கதை. கதாநாயகனாக நாணி எப்போதும் போல்தான் தன் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆக்ஷன் மற்றும் பாடல் காட்சிகளில் அதகலம் செய்திருக்காரு. காதல், வருத்தம், அழுகை என ஒவ்வொரு காட்சிகளிலும் ரசிகர்களை ஈர்த்திருக்காரு. நடிகை கீர்த்தி சுரேஷ் தன் கதாபாத்திரத்திற்கு ஏற்ற நடிப்பை கொடுத்து ரசிக்க வச்சிருக்காங்க. சமுத்திரகனி, ஷைன் டாம் சாக்கோ, தீக்ஷித் ஷெட்டி ஆகியோர் சிறப்பான நடிப்பை கொடுத்து படத்திற்கு பலம் சேர்த்திருக்காங்க. சந்தோஷ் நாராயண் பின்னணி இசை படத்திற்கு பலம் சேர்த்திருக்கு. பாடல் அனைத்தும் கேட்கும் ரகமாக இருக்குது. சத்யன் சூரியன் ஒளிப்பது கண்களுக்கு விருந்தளிக்குது. இயக்குனர் ஸ்ரீகாந்த் உடையலா விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் திரைக்கதையை வடிவமைச்சிருக்காரு. இரண்டாம் பாதி கொஞ்சம் மெதுவாக சென்றாலும் கிளைமாக்ஸ் காட்சியை அருமையாக அமைத்து பாராட்ட பெறாரு.